ராமநாதபுரத்தில் சில தினங்களுக்கு முன்பு தெருநாய் கடித்ததுல 17 வயது இளைஞர் ஒருவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்டோருக்கு சுகாதாரத்துறை அலுவலர்கள் ரேபீஸ் தடுப்பூசி போடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் அண்ணாநகர் குருவிக்காரன் தெருப்பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவரது மகன் ராஜபிரகாஷ், வயசு இவருக்கு 17. இவர் சின்னக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கறிக்கடை ஒன்றிற்கு வேலை பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரை தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது பெற்றோர் அவருடைய சைகை, அதாவது அவருடைய உடல்வாகு உள்ளிட்டவைகளை கண்டறிந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில அவருக்கு ரேபீஸ் பாதிப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பின்னர் ராமநாதபுரத்தில் முதுகுலவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மதுரைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த நிலையில நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அவருடைய உடலை நேற்று கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுல அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செய்ததுல ஒரு 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிய வருகிறது. அவர்களுக்கும் ரேபீஸ் தடுப்பூசி நேற்று இரவு முதல்ல தற்போது வரை சுகாதாரத்துறை அலுவலர்கள் போட்டிருக்காங்க. தெருநாய் கடித்து உயிரிழந்த தொடர்ந்து அவருடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் தற்போது கதறி எழுத காட்சி அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதுமே தெருநாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிகிறது. தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் தன்னுடைய மகன் இழப்போடு இந்த தெருநாய் கடி சம்பவம் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் பெற்றோர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்நிலையில் இளைஞர் ஒருவர் தெருநாய் கடித்து இறந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.